லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம். நீங்கள் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் என்ன காமிச்சாங்களோ அதுதான் அந்த படத்தோட கதை. இது வந்து ஒரு பீரியட் படமாக காமிச்சிருப்பாங்க. என்னன்னா, ஒரு ரப்பர் பந்து 15 ரூபா ரேட்டில் விற்கும்போது நடந்த ஒரு கதையும், அதே ரப்பர் பந்து 35 ரூபா விற்கும்போது நடந்த கதையும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அவங்க வச்சிருக்க பீரியடு. அந்த 15 ரூபா ரப்பர் பந்து விற்கும்போது அங்கே வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து ஹீரோவாக இருப்பார். 35 ரூபா ரப்பர் பந்து விற்கும்போது அங்கே வந்து ஹரிஷ் கல்யாண் ஹீரோவாக இருப்பார். அப்போவும் அட்டகத்தி தினேஷ் இருப்பார். அட்டகத்தி தினேஷ் வந்து வயசாக இருக்கும். அதாவது 15 ரூபா ரப்பர் பந்து விற்கும்போது அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர். அவர் வந்து அப்போ இளமையாக இருப்பார். ஒரு பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணியிருப்பார். கலப்பு திருமணம் பண்ணியிருப்பார். அதே 15 ரூபா விற்கும்போது ரப்பர் பந்து விற்கும்போது நம்ம ஹரிஷ் கல்யாணம் வந்து சின்ன பையனாக இருப்பார். காலங்கள் கடந்து ரப்பர் பந்து 35 ரூபா ரேட்டுக்கு வரும்போது ஹரிஷ் கல்யாண் வளர்ந்து அவங்க ஏரியாவில் ஒரு பெரிய கிரிக்கெட்டராக இருப்பார். நம்ம அட்டகத்தி தினேஷ் வந்து அவருக்கு வயசாக இருக்கும். அவர் அப்பா ரேஞ்சில் இருப்பார். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஒரு கட்டத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கும் நம்ம அட்டகத்தி தினேஷுக்கும் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு கிளாஷ் ஆகுது. இந்த கிளாஷ் மூலமாக இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஈகோ மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம இவர் இருக்கார்ல ஹீரோ, செகண்ட் ஹீரோ ஹரிஷ் கல்யாண் வந்து அட்டகத்தி தினேஷோட பொண்ணை காதலிச்சிருப்பார். அவரோட பொண்ணுன்னு தெரியாமலே காதலிச்சிருப்பார். அப்புறம் அட்டகத்தி தினேஷ்கிட்ட பொண்ணை சம்மந்தம் கேட்டு போகும்போது நம்ம அட்டகத்தி தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் ஏற்கனவே கிரிக்கெட்டில் ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இவர் எப்படி பொண்ணை கட்டி கொடுப்பாரு? இதையெல்லாம் தாண்டி இவங்களுக்குள்ளே நடந்த கிரிக்கெட்டில் நடந்த ஒரு சுவாரஸ்யமும், அதன் மூலமாக இவர் அட்டகத்தி தினேஷ்கிட்ட ஹரிஷ் கல்யாண் பொண்ணு கேட்க போகும்போது இவர் பொண்ணை தரமாட்டேன்னு சொன்னதையும் எந்த மாதிரி சுமூகமாக முடித்தாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படம் மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் நமக்கு ஸ்மூத்தாக போகும். போரெல்லாம் அடிக்காது. படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி பிரச்சனையை எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் எந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி பிரச்சனையை எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம உடனே நினைப்போம், இப்போ இது ஜாதி படமாக மாறிடுமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஜாதி படமாக எல்லாம் மாறாது. அதை அப்படியே எடுத்து ஓரங்கட்டி வச்சுருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க, லைட்டாக சொல்லிக்கிட்டு அதை அப்படியே மூடி மறைச்சி விட்டுருவாங்க. இந்த படத்தில் ஒரு 2 ஃபேமிலியை நல்ல க்ளோஸாக காமிச்சிருப்பாங்க. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா அப்படிங்கிறத ரொம்ப பெருசாக காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான ஸ்க்ரீன் ஃபேஸையும் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 2.5 மணி நேரம் போர் அடிக்காமல் போகும். 2.5 மணி நேரம் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். எங்கேயுமே படம் ஹை பிச்சில் ஏறவும் செய்யாது, லோ பிச்சில் தாழவும் செய்யாது. ஸ்மூத்தாக போகும். ஒரு கிரிக்கெட்டு சம்மந்தப்படுத்தின கதை தான். ஆனால் இதில் கிரிக்கெட்டே போட்டு காமிக்காமல் கிரிக்கெட் இருக்கும், காமெடி இருக்கும், எமோஷன் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், லவ் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கும். ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் வந்த இந்த அடி தடி வெட்டு குத்து, ஒரு 500 துப்பாக்கி வச்சு ஒரு 5000 பேரை சுடுறது, 2 வாழை எடுத்துக்கிட்டு ஒரு 5000 பேரை வெட்டி சாய்க்கிறது, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் ஸ்மூத்தாக ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். லப்பர் பந்து சமீப காலங்களில் வந்த படங்களில் ரொம்ப நல்ல படம். இப்போ இந்த ஹரிஷ் கல்யாண் வந்து அவருக்கு இதுக்கு முன்னாடி நடித்த பார்க்கிங் படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட கதை தேர்வு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை நம்பி தான் இந்த படத்தையும் பார்க்க போனோம். இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு அருமையான கதையை தேர்வு பண்ணி நடிச்சிருக்காரு. ரப்பர் பந்து பார்க்கலாம், ரசிக்கலாம்.